வணக்கம். சினர்ஜிவின் காசி ரவிச்சந்திரன். பொதுவாக பல்வேறு அந்த சித்தர் ஆலயங்களை தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம்தான். நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோஸ் இதெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம். குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வடக்கு பொய்கை நல்லூரில் கோரக்க சித்தர் ஆலயம் இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமான கோயில். அந்த கோயிலுக்கு பல தடவை விசிட் செஞ்சு அதை பற்றியும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த தீபாவளி சமயத்தில் லீவில் கணக்கம்பட்டி பழனி சுவாமிகளை நேரடியாக அவருடைய ஆலயத்தை போய் தரிசனம் செஞ்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு நினச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. இந்த கணக்கம்பட்டிங்கிறது எங்கே இருக்குது, அந்த பழனி சுவாமிகள் சித்தரை பற்றி சில குறிப்புகள், சில சிறப்புகளை மற்றும் ரத்தின சுருக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். பழனிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கணக்கம்பட்டி அப்படிங்கக்கூடிய சித்தர் ஆலயத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். நல்லா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. திருச்சியிலேருந்து நான் புறப்பட்டு வர்ற நேரத்தில் இருந்து இது வரைக்கும் நல்ல மழை தான். வாங்க உள்ளே என்னென்ன கோயிலை காட்டுறேன். தமிழ்நாட்டினுடைய ஆன்மீக மரபில் பல துறவிகளும் சித்தர்களும் தங்களுடைய வலிமையால் உலகத்திற்கு பேரொளி பரப்பியிருக்கின்றார்கள். அத்தகைய ஒளியாய் விளங்கியவர் தான் கணக்கம்பட்டி பழனி சுவாமிகள். பழனியை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கணக்கம்பட்டி அப்படிங்கிற சிறிய கிராமம் தான் இவரது சொந்த ஊர். அங்கே தான் அவர் வாழ்ந்திருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய அந்த வேப்ப மரத்திலேயே அவர் பல ஆண்டுகளாக இருந்திருக்கின்றார்கள். பொதுவாக அந்த கிராமத்துக்கு நேரடியாக போனால் டைரெக்டாக நம்ம பழனிக்கு போயிடலாம். அங்கேருந்து டவுன் பஸ்ஸில் ஒரு 5 கிலோமீட்டர் இல்லை 6 கிலோமீட்டர் தான் இருக்கும். நான் திண்டுக்கல் வழியாக போனதுனால திண்டுக்கலுக்கு ட்ரெயினில் போயிட்டு அங்கேருந்து பஸ் பிடிச்சி நேரடியாக போனேன். இந்த சுவாமிகள் எளிமையான ஒரு துறவியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாருங்க. சின்ன வயசுலேருந்தே அந்த பரமபதத்தை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிர ஆசையை கொண்டவராக இருந்திருக்கின்றார். பக்தியும் பாவனையும் ஒருங்கே கலந்த இவர் பழனி அந்த முருகப்பெருமானுடைய அருளால் தன்னை முழுமையாக இறைவனுக்கு தன்னை அர்ப்பணித்திருக்கின்றார். கணக்கம்பட்டி மலை அடிவாரத்தில் அமைந்திருக்கிற ஒரு சிறிய கிராமம், சிறிய ஆசிரமம் தான் இங்கே வாழ்ந்திருக்கிறாரு. தினமும் அதிகாலையில் எழுந்து தியானம், ஜபம், ஹோமம், பூஜை ஆகியவற்றை தொடர்ந்து செய்து வந்திருக்கின்றார். அவருடைய மடத்தில் அடிக்கடி மக்கள் சுவாமிகளுடைய அருள் வாக்கை பெற்று சென்றிருக்கிறார்கள். அவருடைய சொற்பொழிவுகளில் முக்கியமானது சேவை, தெய்வ சேவை அப்படிங்கிறதாங்க. ரத்தின சுருக்கமான ஒரு வார்த்தை அப்படின்னா இறை தொண்டு புரிங்க அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான வார்த்தை. மனிதனுக்கு சேவை செய்வதே இறைவனுக்கு செய்யக்கூடிய சேவை அப்படின்னு சொல்லிட்டு போதித்திருக்கின்றார். எத்தகைய துன்பம் வந்தாலும் சரி, அது இறைவனின் சோதனை, அதை சிரிப்புடன் ஏற்று முன்னேறு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை தான் வருது. சுவாமிகள் வெளிச்சத்திற்காக எதையுமே செய்யவே இல்லைங்க. அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், மந்திரத்தில் மாங்காய் வர வைக்கிறேன், அது மாதிரிலாம் எதுவுமே செய்யவே கிடையாது. அவரே வெளிச்சமாக இருந்து தன்னை நாடி வந்தவர்களுக்கு பல்வேறு விதமான உதவியும் பண்ணியிருக்கின்றார். அவர் அருளால் பலர் தங்கள் வாழ்க்கையில் அமைதி, நம்பிக்கை மற்றும் ஆனந்தம் பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மள்கிட்ட அந்த துறவிகள் நிறைய பேர் சொன்னாங்க. நாங்கள் எப்போதுமே சுவாமியை பார்க்கும் போதெல்லாம் எங்கள் மனம் சுத்தமாகும். அவர் சொல்லும் ஒரு வார்த்தை கூட நம் வாழ்வை மாற்றி விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு முறை அவர் எனக்கு சொன்னார், நம்பிக்கை வை, தெய்வம் உன் பக்கம்தான். அந்த வார்த்தை தான் என் வாழ்வை தாங்கியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் நாங்கள் கியூலன் கேட்ப சொல்லியிருந்தார். சரியான கும்பல் வருதுங்க. அதாவது அமாவாசை, பௌர்ணமி, வியாழக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் எப்படித்தான் இவ்வளோ தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்கள்லேருந்து வர்றாங்க. நிறைய பேர் 7வது முறை 8வது முறை அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. பொதுவாக அன்னதானம் மிக மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. நிறைய ஸ்டால்ஸ்லாம் இருக்குது. அதனால் நம்மளுக்கு தேவையான சில பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி செல்லலாம். அங்கேயே உணவு அருந்திட்டு அதன் பிறகு நேரடியாக நம்மளுடைய பயணத்தை தொடங்கலாம். சுவாமிகள் தமது வாழ்க்கையில் எதையுமே தனக்காக வச்சுக்கவே இல்லைங்க. எல்லாத்தையும் தூக்கி பக்தர்களுக்கு கொடுத்துட்டாரு. உணவை கூட சரி பக்தர்களுக்கு உடனே அளித்து தாமும் மிக மிக எளிமையான உணவுடன் தான் வாழ்ந்திருக்கின்றன. அவருடைய போதனைகள் வேதாந்தத்தின் சாரத்தையும் பக்தியின் தாதையும் தன்னகத்தே கொண்டிருக்கின்ற இன்றைக்கி கூட கணக்கம்பட்டியில் அவரது சமாதி பக்தர்களின் நம்பிக்கையின் மையமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. அங்கே தினமும் நெய்வேத்தியம், பூஜை, தீபம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தொலை தூரத்தில் இருந்தும் மக்கள் அவரது அருளை பெற்று நாடுகிறார்கள். ரொம்ப கணக்கம்பட்டிக்கு நீங்கள் ஒரு தடவை ஒரு வாய்ப்பு கிடைச்சால் போயிட்டு வாங்க.
ரொம்ப ஒரு அற்புதமான மன நிம்மதி அளிக்கின்ற மன சாந்தி அளிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு சித்தர் ஆலயம், முருகப்பெருமானுடைய முழு அருளையும் பெற்ற ஒரு சித்தர் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக சொல்லாங்க.